மகாராணியாக இருந்தாங்க. காசி விஷாலாட்சி வந்து அம்மா வந்து வாரணாசியில் மகாராணியாக இருந்தாங்க. இருந்தப்போ அந்த வாசலில் போய் அந்த அரண்மனை வாசலை இருக்கும்போது அவங்க பணிப்பெண்கள் உள்ள சரிங்க இதுவுமே இப்படி ஒரு செய்யலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே இது சூழல் எந்த மாதிரி கூட காசு அந்த சுடுதல் அந்த அந்த சாம்பாரை வந்து அவர் வந்து முதுகிலே தெரிச்சுக்குவார். ரெண்டாவது புளித்தோலும் அந்த ஜடாமுடியும் பாம்பும் அது விகாரமாக இருந்தாலும் அவங்க பயிர்க்காங்க. இதில் இப்படி ஒரு இருக்காங்க. அப்போது எல்லாருக்குமே அன்னைக்கு எதுவுமே வந்து நம்ம சொல்லி தான் அவங்க தெரியுது அவசியமே கிடையாது. அவள் இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூணு பார்த்தாலே சடலத்தையும் அவள் அறிஞ்சுப்பான். அப்போ உள்ளே இருந்துக்கிட்டே அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு வாசல் வந்து யார் வந்து நிற்கிறான்னு உடனே தன்னை கணிப்பு அமைச்சர் சொல்கிறார். வந்ததை அப்படியே நிற்கவே நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அம்மா அதே மாதிரி வந்து வந்து வெளியே வாசலுக்கு போயிடுறார். வாசலுக்கு போகிறதா தன்னோட கணவரோட அந்த நிலையை பார்த்து அம்மா மனதில் வந்தாங்க. ஐயோ இந்த மாதிரி பூச்சி இருக்கிறாரு. சரி இந்த ஜென்மால அவள் அனுப்புமையாக இருக்கிறாள். அம்மா விசாலாட்சி நகரில் தன்னோட கையால் இருந்து அதே மாதிரி 3 அன்னத்தை வந்து எடுத்து கொடுத்தா. ஃபஸ்ட்டு வாட்டி அந்த கபாலை வந்து சாப்பிடுது. 2வது வாட்டியும் அன்னப்பூர்ணியால் கையால் செய்த அந்த உணவை சாப்பிடுது. 3வது வாட்டி அதே மாதிரி அம்மா என்ன பண்ண உருளை எடுத்து அந்த போடுற மாதிரி கீழே போட்டுட்டு அதை காலால் வச்சு அம்மா ரௌதமான உணவு மகா காளி. இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்தி கருவி சக்தி தான். அதனால தான் காஷி முக்தி கருவி. ஏன்னா அந்த பிரம்மகத்தி தோஷத்தை விளக்குன பலம் அந்த காசிக்கு உண்டு. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை விளக்குனதால தான் இன்னைக்கும் வந்து நாம் செய்த அத்தனை கர்ம காரியங்கள் நம்ம பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் பூர்வ ஜென்மத்தை செய்த பாவத்தோட விளைவாக நம்ம இந்த மனிதனாக பிறந்திருக்கோம். இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் சொல்லிட்டு எல்லா நம்ம கர்ம காரியங்களையும் நாம் வந்து காசிக்கு கூட குறைச்சிடலாம். ஏன்னா காசியில் கங்காதேவி இருக்கிறார், அந்த அன்னை காசி விசாலாட்சி இருக்கிறார், அன்னபூர்ணியில் இருக்கிறதால நம்ம பாவங்கள் எப்படி பரமேஸ்வரனுக்கு அன்னை வந்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தை விடுதலை கொடுத்தாலோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்மளோட மக்களுக்கும் வந்து அந்த கங்கையில் மூடி எடுத்து காசி விஸ்வநாதை பார்க்கும்போது காசி விசாலாட்சி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த தோஷங்கள் எல்லா விதமான சாபங்கள் சொல்லி இன்னைக்கும் நம்பிக்கை. அதனால தான் இன்னைக்கு இந்த கும்பமேளால 144 வருஷம் கழிச்சுட்டாங்க. இத்தனை கோடி மக்கள் வந்து போய் அவங்க புரிஞ்சாங்க. நம்ம வந்து இந்த ஜென்மாவை பிறந்து அது இந்த மாதிரி ஒரு டைமில் பிறந்து நம்மளாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கண்ணில் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம காதால கேட்கும். இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த சடங்குகளை வந்து நம்ம வந்து அதை வந்து போய் பார்க்கறது கடவுள் நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் படைக்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பூர்வ ஜென்மத்தை புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். கடவுள் நம்பிக்கை பல பேருக்கு உண்டு. கடவுளை இல்லைன்னு கூட சொல்றாங்க. ஆனா 3வதா கடவுள் சக்தியும் தாண்டி விருட்சத்தை வந்து கும்பிடுறாங்க. ஆர்வமா இருக்காங்க. துட்டிக்காரங்க படையல் போட்டு அதுகிட்ட வர கேட்டு ஒரு கொஸ்டின் கேட்குது. நான் உதவி கேட்டு நீங்க சொல்லுவீங்க என்பது தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு காட்சி. அது ஒரு சின்ன ஒரு நூறளவு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஏன் என்ன சொல்லலாம், ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயில் போகும்போது நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம எழுதி சொல்லணும் கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்பிக்கை நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் முதல்ல நம்மளோட சோல் நம்மளை ஆத்மா நம்மளோட மனசு வந்து பக்குவப்படும். அதாவது அது அப்படியே அந்த அலைஞ்சு இருக்கும். பார்த்தீங்களா, ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ நஷ்டம் நம்ம படுத்து அப்போ உள்ள போனாலே நம்மளை மீறின ஒரு சக்தி நம்மளை வந்து அமைதிப்படுத்தும். அந்த ஆழ்நிலை வந்து நம்மளால சொல்லவே முடியாது. அது வந்து உணர்றாங்க. அப்படின்னு அவங்க சொல்ல அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து விவரிக்க நமக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க விவரித்து நம்ம வந்து அவங்க வந்து புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து தங்கள் தெய்வத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை பேரில் மட்டும்தான் இது. நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை ஒரு தாய்க்கு தான் அது போகும். எத்தனை 10 தாய் இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து தாயோட முகத்தை தான் பார்க்க தெரியும். அதே மாதிரி ஆன்மீகம் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அந்தந்த கடவுளுக்கு அந்தந்த அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுள் நம்ம கால் தன்னால் போகும், நம்ம வாய் தன்னால் அவங்களுக்கு பேர் சொல்லுவோம், நம்மளோட இருதயத்தில் தன்னால் அவங்களுக்கு இடம் கொடுப்போம். கரெக்டாக அந்த மாதிரி துர்தேவதைகள் இருந்தாலும் நல்ல தேவதைகள் இருந்தாலும் நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும். சரியா? ஆனால் இப்போ விஷ்ணுமாயை எடுத்துக்கலாம். இப்போ விஷ்ணுமாயை என்பது நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு விஷ்ணுமாயினா யார், அவரோட பலம் என்ன, அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், எதனால இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு மாந்திரிக சக்தி வந்து விஷ்ணுமாயை வச்சு நம்ம எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வச்சு புரிஞ்சுக்கணும்.
360 விதமான குட்டிச்சாத்தான்கள் இந்த 7-14 குணங்கள் இருக்கிறாங்க. அந்த 360 விதமான குட்டிச்சாத்தான்கள் தலைவர் தான் விஷ்ணுமாய். அந்த விஷ்ணுமாயை தொடர்ந்து கருங்குட்டி சாத்தன் அப்படி பல சாத்தன்கள் கண்டினியூ ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தவறு என்ன பண்ணுறாங்க, குட்டிச்சாத்தன்கள் பொம்மை மாதிரி கொண்டு வந்துடலாம், கொண்டு நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. குட்டிச்சாத்தன் வழிபாடு எப்படின்னா, விஷ்ணுமாயோட வழிபாடு எப்படின்னா, எவர் ஒருவர் அவங்களோட வம்சாவளியில் குலதெய்வமாக விஷ்ணுமாயை இருக்கிறானோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வமாக விஷ்ணுமாயை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவன் அனுகிரகம் பண்ணி தான் ஆகும். இரண்டாவது, நம்ம ஒரு கஷ்டம் போகிறோம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போகும்போது அந்த வழிபாடு யார் ஒருவர் நமக்கு எடுத்து கொடுத்து கரெக்டாக அந்த வழிபாடு முறையை நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் விஷ்ணுமாயை செவி சாய்க்கும். இல்லைன்னா விஷ்ணுமாயை செவி சாய்க்காது. வச்சுக்கோங்க சரியா? ஏன்னா நம்ம எல்லையில நம்மளோட கோவில விஷ்ணுமாயை வழிபாடு. நான் விஷ்ணுமாயை கோவிலுக்கு பல தடவை அந்த வழிபாடு இருந்ததான் நான் சொல்றேன். அதாவது நெருங்கி தெரிய மாட்டேன். எல்லாரும் கண்ணை முடித்து போய் விஷ்ணு போறது பிரச்சனை. போனா அந்த வழிபாடு எந்த ஒரு குரு கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்களோ அதன் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு பதில் முடிக்காது. ஆனால் தெய்வங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் போய் இருந்தாலே போதும், அது ஒரு அழகாக. ஏன் இப்போ விஷ்ணுமாய்க்கும் மற்ற தெய்வங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, தெய்வங்கள் அகிலத்தையே காத்து உண்மையையும் படைத்து இந்த உலகத்தை ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதே விஷ்ணுமாயை நீங்க சொல்ற மாதிரி அல்லவே கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லா ஸ்தலங்களுமே, அதாவது எல்லா கோயிலுமே விஷ்ணுமாயை வச்சிருப்பாங்க. கரெக்டா? இதுதான் உண்மை. அப்போ ஏன் விஷ்ணுமாய் இத்தனை காலத்துல யாரும் எங்க கோயிலுமே வைக்கிறது? கேரளாவில் பார்த்தீங்கன்னா சில கோயிலுக்கு மட்டும் விஷ்ணுமாயை வழிபடாது. அவங்க வம்சாவளியில் அது ஒரு ப்ராக்டிஸ். அது எப்படி நம்ம பத்திரகாளிக்கு இன்னைக்கு இந்த பூஜை முறையை நம்மளோட முன்னோர்கள் காலிக்கு ஆட்சி மாதிரி நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி அது ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு இருக்கும்போது அது பலம் தரும். தவிர்த்து சும்மா நான் போகிறேன் நீ போனால் கண்டிப்பாக கிடையாது. போகணுமா எடுத்துக்கு போகணும், ஒரு வேண்டில் இருக்கும், அவ்வளோதான் நம்ம பின்வாங்க முடியும். ஆனால் இதே தெய்வத்துக்கிட்ட போகும்போது அப்படி கிடையாது. நீ எப்படி போனாலும் எல்லாருக்கும் அவதான். ஆதி பராசக்தி அம்சம்னா அத்தனை சக்தி துர்கா, பகவதி, காளி, சாமுண்டி, பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி நம்ம பேசினே போகலாம். அத்தனை அவதாரம் நான் நம்பிக்கிறேன். அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முதல்ல ஆன்மீகத்தில் முதல்ல நம்பிக்கை தான். நம்ம எதை நோக்கி போகிறோம்? விஷ்ணுமாயோ சொல்லி, பத்ரகாளியோ சொல்லி, இந்த உத்தரமான தேவதைகள் எத்தனையோ தேவதைகள் இருக்காங்க. கருப்புசாமி, மாடசாமி, முனீஸ்வரர், சுந்தரமாடசாமி, பெரியாரி, காட்டேரி, பிடாரி, பேச்சு அப்படி சொல்லிட்டு அப்புறம் உத்தரமான தேவதைகள் கிட்ட போகும்போது எதெல்லாம் நம்ம போகணும் ஃபஸ்ட்டு? அப்போ அந்த மாந்திரீக வழியில போகும்போது அவங்களுக்குரிய படைகள், அவங்களுடைய பதிகள், அவங்களுடைய பூஜைகள் முறைப்படி கொடுக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில எல்லா விதமான சுகங்களும் அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் இதே தவறுதல் அவங்க பழக்கம் பண்ணும்போது நம்மளை யாருக்கிட்ட காப்பாற்றவே முடியாது. அப்போ ஒரு குரு மூலியமா அது பெர்ஃபெக்டா பூஜிக்கிறவங்க மூலியமா போகும்பொழுது நம்ம எல்லா வித செல்வங்களும் ஐஸ்வர்யம் நம்ம பண்ணுறோம். ஆனால் இதே நம்ம தவறுதலாக பண்ணும்பொழுது நம்மள அடிச்சு. ஏன்னா உக்ரமான தெய்வம் சொல்லி பத்ரகாளி, ஏன் பத்ரகாளி அந்த மாயத்துக்குள்ள அடிக்கணும்? மாய சுரூபிக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு சுரூபம் தான், அதாவது காக்கிற சுரூபம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பத்ரகாளிக்கு 2 சுரூபம், அதாவது உன்னை காக்கவும் செஞ்சுப்பா, உன்னை அழிக்கவும் செஞ்சுப்பா. அதனால காளியை வச்சு மந்திர மாய பிரயோகத்துக்கு அவங்க பண்ணுவாங்க. ஸோ 2 சுரூபத்தை தேவிக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்போ விஷயம் அந்த போய் இப்போ அம்மா அதை பண்ணி கொடுத்தாருமா, அம்மா என்ன பண்ணுறது? ஒட்டவே தட்டிக்கும், உடனே தட்டி கேட்கும். அவரோட பூஜையிலேருந்து எதுவுமே அம்மா மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ நம்ம எந்த தவறுகள் நடக்கும்னு நம்ம முடிச்சு பார்க்கணும். தர்மத்துக்கு நிற்பாங்க. அதாவது நீ சொன்ன, நீ என்கிட்ட வந்த உன்னால் இந்த பிரச்சனையை முடியாது சொல்லி நீ என்கிட்ட வந்த, நான் முடிச்சு கொடுத்தல, நீ தானே வாக்குறுதி கொடுத்த, என் பேருக்கு சேர்த்து சொல்லிட்டு இப்போ என்ன அந்த பேர் சொல்லிட்டேப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வத்துக்கிட்ட வாக்குறுதி. அந்த வாக்கு என்பது தர்மம். அந்த தர்மத்துக்கு தேவன் தான் பத்திரக்காளி, தர்ம தேவதை, காலி தர்ம தேவதை. இதுதான் நம்மளோட ஆன்மீகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்மளோட முன்னோர்களும் சரி, நம்மளோட சான்றோர்களும் சரி, நம்மளை சுற்றிக்கிற அத்தனை மக்களுக்கும் நம்ம எதை கற்றுக்கணும்? தர்மம் தான். தர்மத்தின் வழியை போகும்போது நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கும். தர்மத்தின் வழியிலிருந்து வெளியே வரும்போது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணும். இதுதான் காலையில் வழிபாடு சரி, மாந்திரிகத்துக்கு வழிபாடு சரி, தேவனுக்கு வழிபாடு சரி, எது பண்ணாலும் அது பெர்ஃபெக்டாக பண்ணும்போது நமக்கு நன்மை கொடுக்கும்.
இல்லைன்னா நம்மளுக்கு பிரிவுகளுக்கு ரொம்ப மிகவும் மோசமாக இருக்கும். ஓகேவா? நிறைய வசியம், லவர்ஸ் வசியம் அப்படின்றது இப்போ இன்னைக்கு இது ரொம்ப சர்வசாதாரண ரொம்ப ஒரு ஃபேஷனாக ஆயிடுச்சு. யாருக்கு இந்த மாதிரி தரவேன்னா இந்த ஃபோட்டோ கொடுங்க, அதை பண்ணிருங்க, இதை பண்ணி இதை பண்ணி நல்ல ஒரு விஷயம் போட்டுருங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கண்ணாடி விஷயம் போட்டுருங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி இதை சர்வசாதாரணமாக பேசுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வசிய பூஜை இருக்கிறவங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணும்போது, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை வசியம் பண்ணும்போது அவங்க முதல்ல ரொம்ப சுத்தபத்தமாக அந்த பரிகாரத்துக்கு உட்காரும்போது அவங்க ஸ்ரதையோட பக்தியோட அந்த பிரயோகத்துக்குள்ள வரும்போது அவங்க ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து விரதங்கள் உண்டு. அதுவும் ஒரு குருவாக நான் இருந்து அந்த பூஜைக்குள்ள வரும்பொழுது அவங்க எந்த ஆணை நீ நேசிக்கிறியோ, இல்லை எந்த பெண்ணை நீ நேசிக்கிறியோ, எந்த ஆண் விலைக்கு ஓடிட்டாலோ, இல்லை எந்த பெண் விலைக்கு போயிட்டாலோ அவங்களோட உச்சி முடி குச்சி இந்த அம்மா கூட்டத்துக்கு பாலத்திலே விடுவோம். ஒரு வாசம் அந்த பெண் நின்றே இருக்கும், இல்லைன்னா நான் நின்றே இருப்போம். இது சத்தியம். ஆனால் அதுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பிரயோகத்துக்குள்ள வரும்போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்குது. அந்த பூஜை நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். எடுத்து கொடுத்தா அது கரெக்டாக 11 நாள். அது அந்த 11 நாளில் அவங்க கண்டிப்பாக ஒரு தேடி வந்தே ஆகணும். இந்த பூஜைக்கு அத்தனை சக்தி. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் எவ்வளோ பேர் ஃபோட்டோ கொடுத்துருக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குவோம், அதை பண்ணுறோம், இதை பற்றி எவ்வளோ ஒரு ஏமாத்துக்காக தான் இருக்குது. ஏன்னா என்கிட்ட வரவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் போய் 3 லட்சம் கொடுத்தோம், இங்கே போய் இவ்வளோ காசு எதுக்கு காசு கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே ஒரு பூஜைக்கு வரும்போது, ஒரு பரிகாரத்துக்கு வரும்போது, ஒரு பிரயோகத்துக்குள்ள வரும்போது தான் நம்ம அதுக்கு என்னமோ அதுக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பூஜைக்குள்ள வரும்பொழுது அது நிறைய சூட்சம வேலைகள் இருக்குது. அது பலி இருக்குது. அதோட அப்போதான் நமக்கு அவங்களோட ஃபோட்டோ தேவைப்படும். அப்போதான் அவங்களோட அந்த வசிய தன்மை அந்த பொருள் தேவைப்படும். அப்போதான் அது வசியம் பலிக்கும். இல்லை வசியம் பலிக்காது. அதுக்கு குலதெய்வம் சாட்சியாக நிற்கணும், உங்களுக்கு இஷ்டதெய்வம் சாட்சியாக நிற்கணும். அதுக்கப்புறம் தான் பத்ரகாளி நிற்பாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம எல்லாருமே சர்வசாதாரண இந்த மாதிரி தொடர்னா போகலாம் அப்ளை பண்ண யாருமே யாரும் மயக்கிறாங்க சொல்லுங்க. அப்படி ஒரு விஷயமே இல்லை. தயவுசெய்து நம்பாதீங்க. மாந்திரிகத்தில் வசியம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை முறைப்படி பர்ஃபெக்டாக செய்யும்போது தான் நீங்கள் எதை நினைச்சு பண்ணீங்களோ அது 100% சக்ஸஸ் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் போய் ஏமாட்டா போகுது. ஓகேவா? இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் என்னன்னா, இறந்து போயிடுறாங்க. இருக்கிறப்ப அவங்க யாரும் பார்க்க போகிறது, இருக்கிறப்ப அவங்க யாரும் ஒரு சோர்க்க போகிறது இல்லை, ஒரு துணிமணி எடுத்துட்டு அவங்க கஷ்டத்துக்கு யாரும் நிலத்துக்கு இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வெளியிடுறோம். ஆனால் இது செத்த பிறகு பாருங்க, ஐயோ அவங்க எங்கேயோ வருவாங்க, அவங்க போய் பேசணும், ஏன் பேசணும்னு கேட்கலாம். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாவே அவங்க அந்த சரீரம் இந்த பூமியிலிருந்து அந்த ஆத்ம சரீரம் வெளியே வந்தது. அதுக்கு நம்ம 2 தான் பண்ணணும். ஒன்று அவங்கள வச்சு வழிபாடு பண்ணணும். அது எப்படி யாரை வழிபாடு பண்ணணும்னா, ரத்த சம்பந்தப்பட்டவங்க, பெற்ற தாய், தந்தை, அண்ணன், தங்கை, அந்த மாதிரி உங்களோட பிளட் சர்க்கிள், மனைவி, குழந்தைகள், அந்த மாதிரி பிளட் சர்க்கிள் கொடுத்து பார்த்தீங்களா, அவங்க நீங்கள் வழிபாடு பண்ணணும். இப்போ சிலவங்க அகாலமாக மாற்றிருப்பாங்க, சிலவங்க சூசைட் பண்ணியிருப்பாங்க, சிலவங்க தூக்கம் சிலவங்க ஆக்சிடென்ட் இருக்காங்க, சிலவங்க இயற்கை நோய்கள் சேர்த்துருப்பாங்க, இல்லை வயசானவங்க வயது முடிந்த காலத்தில் செத்து போயிருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும்? தாராளமாக வழிபாடு தவறே கிடையாது. ஆனால் அதையும் நீங்கள் முறைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிண்ட தர்மம் சொல்லணும். இன்றைக்கெல்லாம் பிண்ட தர்மம் எதுவும் கேட்குறாங்க எல்லாருமே. வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, அப்போ எஸ்பெஷலி சின்ன வயசு செத்து போயிட்டாங்கன்னா அவங்க தூக்கி அவங்க சமுதாயம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அது பக்கம் பார்க்கறதுக்கு அது மகா பாவம். உங்களை தெரு நிற்க வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா எழுதி வச்சுங்க. நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் இருந்தால் நீங்கள் காசிக்கு போகணும். காசியில் உங்களுக்கு 32 பிண்ட தர்மம் கொடுப்பாங்க. அந்த 32 பிண்ட தர்மத்துலையும் வயிற்றில் சிசு இறந்து போச்சுனாலும் அந்த சிசுவை ஆவாகனம் பண்ணுவாங்க. நீங்கள் போகலாம். நீங்கள் வாழ்க்கை ஒரு ரேஞ்சு காசிக்கு போய் தயாராக போயிட்டு அந்த பிண்ட தர்மம் கொடுக்குறப்போ அதோட மகத்துவம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்படியே என்ன அர்த்தம், ஒரு சிசு கூட அவங்க கூப்பிட்றாங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய அனர்த்தம் பண்ணியிருக்கோம். எல்லாருமே அமாவாசையில் பிண்ட தர்மம் கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பிண்ட தர்மம் ராமேஸ்வரத்தில் இல்லை காசியில் அந்த மாதிரி புனித இடத்துல போய் நம்ம பண்ணும்போது அந்த ஆத்ம சரீரத்துக்கு நம்ம பலம் சேர்க்கிறோம். அந்த பலம் தான் நம்மளை வாழ வைக்கும். நம்மளோட ஜென்ரேஷனில் வாழ வைக்கும். இனி நம்ம ஜென்ரேஷன் எந்த ஒரு காலமானோ வராது இருக்கணும். ஏன் இதை திருப்பி சொன்னால் நம்மளோட பூஜை, இந்த பூஜை அமூலிகளாக வழிபட்ட பூஜைக்கு நான் பண்ணியிருக்கேன். காசி காளி நம்மளோட மெயின் காளி மகா காளி காசி காளி.
அந்த அம்பியோட பலத்தால் இதை பண்ணும் பொழுது எந்த ஒரு ஆத்ம சரீரமோ உங்க வீட்டில் வராதமோ இதில் பேசப்போமோ இந்த பரிகாரத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டு வாசல் நிற்காம அவங்க கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க எந்த ஒரு அகால மகத்தால இறந்துருந்தாங்களோ அவங்க சாந்தி கொடுக்குற சக்தி இந்த பூஜைக்கு உண்டு. ஏன்னா ஆத்ம பலம் வந்து சாந்தி கொடுக்குற பலம் வந்து ரெண்டே இந்த தேவதைகள் தான் அது அமைந்தது. ஒருத்தர் யமன், இன்னொருத்தர் பத்ரகாளி, இந்த நம்பிக்கை தான். ஸோ அவங்க ரெண்டு பேரே நம்ம நினச்சி இந்த பரிகாரத்தை வந்து திலா ஹோமம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த ராமேஸ்வரத்தை காசியை கூட உங்களுக்கு தெரியும். திலா ஹோமம் வந்து யமதரம் பண்ணுவோம், பத்ரகாளியை தான் ஆவாகனம் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பரிகாரங்கள் வரும்போது உங்களோட பித்ருக்கள் உங்களோட முன்னோர்களும் சாந்தமாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா அப்படியே போயிட்டு எங்கேயும் போயிட்டு நிற்கக்கூடாது. இந்துக்கள் வழிபாடு குறிப்பாக கிராமங்கள் வழிபாடு இந்துக்கள் வழிபாடு சொல்லி ஃபஸ்ட்டு கிராமத்தில் வழிபாடு பேச்சு பெண்ணையெல்லாம் சொன்னது கருசாமி மாசாமி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இது பேசுனத இதுக்கு முன்னாடி சொன்னேன்.